பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 51 அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதில் வனாந்திரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவசனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்தினார். இந்த வசனம் தேவசனங்களாகி நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ செய்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் வாஞ்சிக்கிற வாக்கு தத்தங்களை மொத்தமாய் இந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. தேவசனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்யவும், நம்முடைய வாழ்க்கையில் பாலான ஸ்தலங்களை எல்லாம் அவர் தேர்தல் அடைய செய்து வனாந்திரத்தை ஏதனை போலவும் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்கவும், நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்கவும் கர்த்தர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் தாம் வாக்கு பண்ணினதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. சொன்னதை சொன்னபடி அவருடைய ஏற்ற காலத்தை நிறைவேற்றுவார். தேவசனங்களாக நம்முடைய வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தத்தை நாம் நிச்சயமாய் சுதந்திரிக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையாக மாறினதையானால் இம்மையும் மறுமையும் தேவசனங்களாக நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழுகிற தேவ ஜனங்களாக நாம் அறியப்படுவோம். நம்மை உயர்த்தி நம்மளே சர்வ வல்லமுள்ள தேவன் இம்மையிலும் மறுமையிலும் மகிமைப்படுவார். நிச்சயமா இந்த வசனத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையாக நாம் சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தர் இதை நம்முடைய செவிகள் கேட்க அவர் பேசினாரேயானால், நமக்கு வாக்கு பண்ணினாரேயானால், நம்முடைய வாழ்க்கையில் இதை நிறைவேற்றி நம்மை மகிழ பண்ண, நம்மிலே அவர் மகிமைப்பட அவர் வாஞ்சியா இருக்கிறார். அவர் அதற்கு போதுமானவராய் இருக்கிறார். தேவசனங்களாகி நாம் இதை சுதந்திரிக்க கர்த்தர் நம்மிடத்தில் என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு கொடுக்கிறார் தெரியுமா? சீயோனுக்கு. யார் இந்த சீயோன்? சங்கீதம் 132 அதனுடைய 13வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் விரும்பி வாசப்படும்படியாய் தெரிந்து கொண்ட ஸ்தலம் தான் இந்த சீயோன். அதே போல மீகா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, இந்த சீயோனிலிருந்து கர்த்தருடைய வேதம் வெளிப்படும் என்று. தேவன் இன்று நமக்கு காண்பித்து தருகிற 2 பிரதானமான காரியம், தேவசனங்களாகி நாம் கர்த்தரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய வாசஸ்தலம். கர்த்தர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்படியால் அவர் நம்மை விரும்பி தெரிந்து கொண்டதை நாம் அறிந்து, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறதோ அதை நாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி அவர் வந்து வாசம் பண்ணத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை அவருக்கேற்ற பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவருடைய வாசஸ்தலமாய் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, நமக்குள் இருந்து கர்த்தர் வெளிப்பட, கர்த்தருடைய வசனம் அவருடைய வேதம் வெளிப்பட நாம் செயல்பட வேண்டும். புரியுற மாதிரி சொல்லணும். தேவசனங்களாகி நாம் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ண பரிசுத்தமா வாழணும். நம்மிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்பட நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். நம்முடைய வார்த்தையில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வசனம் வெளிப்படணும், கர்த்தருடைய வேதம் வெளிப்படணும். என வேதம் தெளிவாய் சொல்கிறது, நானும் நீங்களும் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தரின் நிருபங்களாக இருக்கிறோம் என்று. நம்முடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையும் பார்க்கிறார்கள். வார்த்தை ஒன்றும் வாழ்க்கை ஒன்றுமா மாறி மாறி இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய வசனத்தை அவருடைய வேதத்தை வெளிப்படுத்தணும். இதுதான் உண்மையாகவே நமக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்பதன் அடையாளம். இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் நிறைந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படத்தக்கதாய் உள்ளும் புறமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும் பொழுது, கர்த்தர் இப்பொழுது நமக்கு வாக்குப்படின இந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவசனங்களாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி இம்மையிலும் மறுமையிலும் நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவசனங்களாகி நாம் இதே உணர்ந்தவர்களாக இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய